திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் பகுதியில் உள்ள பழைய மண்ணை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. ஆண்டு விழா நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் கார்த்திகேயன் கலந்து கொண்ட நிலையில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்குவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள அரசு பள்ளியில் 200 ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டு மாணவர்களை சேர்ப்பதாக பள்ளி நிர்வாகம் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் மாணவர்களை வகுப்பறையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்துவதாகவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவித்த நிலையில் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் கோயில் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலையார் காப்புக்காடு மலையில் தியானம் மேற்கொண்டிருந்த 45 வயது மதிக்கத்தக்க வெளிநாட்டைச் சேர்ந்த பெண்ணிடம் மர்ம நபர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தனிப்படை அமைத்து இது தொடர்பாக வெங்கடேஷ் என்பவரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதுமண காதல் ஜோடி தஞ்சமடைந்து பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி காவல்துறையினரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் பெண் வீட்டில் இந்த திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கோயிலில் திருமணம் செய்து கொண்டதால் பெண் வீட்டார் மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் பகுதியில் 100 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் 100ஆண்டு விழா மற்றும் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் மற்றும் துணை மேயர் லியாகத் அலி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட நிலையில் ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பாஜக சார்பில் மும்மொழிக்கான கையெழுத்து இயக்கத்தை நாகர்கோவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் காந்தி துவக்கி வைத்தார். முன்னதாக அவர் ஸ்ரீ தலசயன பெருமாள் கோவிலில் தரிசனம் செய்த நிலையில் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நகர்மன்ற உறுப்பினர் ரஹீம் தலைமையில் வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் இணைந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் சிறப்பு ஆய்வை மேற்கொண்டனர். இதில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், கட்டண கழிப்பிடம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இந்த பகுதிகளில் பட்டுப்போன மரங்களை அகற்ற ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 5 அறுவை சிகிச்சை செய்த 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் முதலிடம் பிடித்து தங்கம் வென்று தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்ற நிலையில் சிறுவனுக்கு அமைச்சர் ராஜேந்திரன் பாராட்டு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சிறுவன் தேசிய அளவிலான போட்டியில் பங்கு பெற அரசு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பதற்காக பறவை ஆர்வலர்கள் சிறிய பெட்டிகளை முற்றத்தில் அமைத்து உணவு அளித்து வருவது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது கோடை காலம் தொடங்கியுள்ளதால் வீடுகளில் சிட்டுக்குருவிகளுக்கு தண்ணீர் வைப்பது உள்ளிட்ட செயல்களில் மக்கள் ஈடுபட்டால் அழிந்து வரும் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க முடியும் என்று பறவை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். உலக சிட்டுக்குருவிகள் தினத்துக்கு கொடுக்குற ஒரு சின்ன செய்தி என்னன்னா, நம்ம குழந்தைகள்கிட்ட கோடை காலம் வருது, மிகப்பெரிய கோடை காலம். இந்த பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கணும் குழந்தைகள் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் உணவு தானியங்கள், சிறுதானியங்கள், நெல்லச்சி இதெல்லாம் பறவைகளுக்கு வச்சு நம்ம வாழ்கிற சமூகத்தில் அவர்களையும் பறவைகளை மூதாதையராக நினைக்கணும். நம்ம பெரியவங்க நினச்சி அவங்க வாழ்த்தி அவங்க போற்றி வணங்கினா மட்டும்தான் எதிரொரு சந்ததியை இந்த உலகத்தில் ரொம்ப சிறந்த வாழ்க்கை வாழ முடியும். பறவைகளை பாதுகாப்போம், பறவைகளை காப்போம். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்கா அருகே உள்ள கார்டன் மந்து பகுதியில் தோடரின மக்களின் தெய்வமான நார்ஸ் கோவிலில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு கூரை வையும் பணியுடன் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து இதில் ஏராளமான தோடர் இன மக்கள் தங்களுடைய பாரம்பரிய உடை அணிந்து கூரை வையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிலையில் இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கோட்டமேட்டுப்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் அழகேசன் சுசீலா என்ற முதியவர்களை பக்கத்து வீட்டில் வசிக்கும் இளைஞர் மதுபோதையில் தாக்கி பணம் பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளார். காயமடைந்த அவர்கள் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஓமலூர் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள இளைஞர் சேட்டை தேடி வருகின்றனர்.
வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி தலைமையில் தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அனைத்து கட்சி பிரதிநிதிகளின் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 1200 வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதலான வாக்குச்சாவடிகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் தலைவர், முன்னாள் நீதிபதி, நீதியரசர் முனைவர் தமிழ்வாணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆகியோர்களின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் நீதிபதி, நீதியரசர் தமிழ்வாணன் பேசுகையில், நடுரோட்டில் மது அருந்தியதை தட்டி கேட்ட இளைஞர் சரமாரியாக தாக்கப்பட்டது என்பது ஜாதி பிரச்சனை இல்லை, அது ஒரு சமூக பிரச்சனை. இதுபோன்ற காட்டு மிராண்டித்தனத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது என காட்டமாக பேசினார். ஒரு பையன் சொல்லிட்டாங்க, நீங்க குடிங்க, உங்க இருந்து குடிங்க, ஏன் இங்க வந்து குடிக்கிறீங்க அப்படின்னு. இது சாதாரண ஒரு இளைஞர் உடனே தோற்று அடிக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப்ல பார்த்தா மேல ஓட்டுல ஏறி உடைக்கிறாங்க. இது இந்த காட்டுமாடி தரத்தை ஒருத்தர் ஒழிக்க முடியாது. ஒரு ஜாதிய பிரச்சனை இல்லை, ஒரு சமூக பிரச்சனை இல்லைங்களா? ஒரு சமூக பிரச்சனை தானே. ஒரு சமூக பிரச்சனையை பார்த்தோம்னா இதுக்கு எப்படி நம்ம தீர்வு காண முடியும்? இது ஒரு ஜாதிக்கு இணைக்கப்பட்ட கொடுமை இல்லை, ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்துக்கு அளிக்கப்பட்ட கொடுமை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பண மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த அதிமுக நிர்வாகியை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். நெய்க்காரப்பட்டியைச் சேர்ந்த ஜாகிர் உசேன் என்பவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு அதை திருப்பித் தர மறுத்து கொலை மிரட்டல் விடுத்த அதிமுக அவைத் தலைவர் அயூப் கானை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஜீவா செட் பகுதியில் நின்று கொண்டிருந்த டிராவல்ஸ் வாகனத்தின் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டது. கார் ஓட்டுநர் மதுபோதையில் அதிவேகமாக வந்து மோதிய நிலையில் அவரை லேசான காயங்களுடன் மீட்டு பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்று உயிரிழந்த 3 மாடுபிடி வீரர்கள் குடும்பத்தாருக்கு நிவாரண நிதியாக தலா 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார். மேலும் கழிவுநீர் குழியில் மூழ்கி உயிரிழந்தவர் குடும்பத்திற்கும் வழங்கி ஆறுதல் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் பகுதியில் இறால் வளர்ப்பது குறித்து 3 நாட்கள் பயிற்சி முகாம் அரசு வளம் குன்றா நீருயிரி வளர்ப்பு மையத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து பயிற்சி பெறுபவர்கள் இறால் வளர்ப்பதற்கு அரசு மானியத்துடன் கூடிய உதவிகளை செய்து தருகிறது என்றும் இதன் மூலம் தங்களது பொருளாதாரத்தினையும் மேம்படுத்த முடியும் என அதன் பேராசிரியர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வளர்ப்பை ஊக்குவிக்க நம்மளுடைய அரசு நல்ல முறையில் உதவி செய்து வராங்க. குறிப்பாக இறால் வளர்ப்புக்கு மானியம் 50% அளவில் கொடுத்து வராங்க. இந்த இறால் வளர்ப்பு மூலமாக இப்பகுதி மக்களுக்கு நம்ம இறால்ல உணவாக கிடைக்க செய்வதற்கும், அதே சமயத்தில் இந்த இறால்களை நம்ம பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக நம்மளுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நம்மளுக்கு முடியும்ன்றது இந்த மையத்தினுடைய நம்பிக்கை. கன்னியாகுமரியில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியில் இருந்து 20ற்கும் மேற்பட்ட தெருநாய்களை குமரி மாவட்ட எல்லைக்குள் விட முயன்ற நபர்களை பிடித்து காவல் நிலையத்தில் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். தொடர்ந்து நாய்களை கொண்டுவிட முயன்ற வாகனத்திற்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் கடையாள் பேரூராட்சி சார்பில் விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் அருட்தந்தை சோஜோ அருண் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், மாநில அரசின் பட்ஜெட்டில் சிறுபான்மையினருக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் சிறுபான்மையினர் என அனைவருக்குமான அரசாக தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது என்றார். ஜூலை 23, 2024 முதல் இப்பொழுது வரை 14 மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு செய்து சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், மொழிவாரியான சிறுபான்மையினர் அனைவருடைய பாதுகாப்பு, அவருடைய உரிமைகள், அரசு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா, பாதுகாப்பாக இருக்கிறார்களா, ஒரு உரிமைகள்
அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விடுமுறைகளை பெற்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு ஆய்வை கடந்த 6-7 மாதங்களாக செய்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள குமாரிகிரி கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் தீப்பெட்டி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஆய்வு மேற்கொண்டார். இங்கு மானியம் முறையாக பயன்படுத்துகிறதா என்றும் அங்கு பணிபுரியும் பணியாளர்களிடம் தீப்பெட்டி உற்பத்தி முறை குறித்தும் அதில் உள்ள இடர்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகரில் சிட்கோ நிறுவனம் வணிக வளாகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்திற்கு வழங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிட்கோ நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் பள்ளி மாணவ மாணவியர்கள் விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி வரும் நிலையில் அங்கு வணிக வளாகம் கட்டும் பணியை அந்நிறுவனம் மேற்கொண்டு வரும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் 150க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வாழ்க்கை ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பாஜக மகளிர் அணி தலைவி சங்கீதா தலைமையில் முதலமைச்சரின் புகைப்படத்தை அப்பா என்ற வாக்கியத்துடன் அரசு மதுக்கடை முன்பு ஒட்டினர். தொடர்ந்து மதுக்கடையில் 1000 கோடிக்கு மேல் ஊழல் செய்த திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டிக்கும் விதமாக பாஜகவினர் செய்த இந்த செயல் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அட்டக்குறுக்கி கிராமத்தில் உள்ள ஓட்டு வீட்டில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் மூதாட்டி உயிரிழந்த விவகாரத்தில் மூதாட்டியின் கழுத்து வெட்டப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி எஸ்பி தலைமையில் ஏடிஎஸ்பி, ஏஎஸ்பி உள்ளிட்டோர் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்து உள்ள சின்னதண்டா பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் அதிரடி படையினரால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்காததாக தெரிவித்தனர். ஈரோட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி மாவட்ட தலைவர் புனித மையப்பன் தலைமையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் புகைப்படத்தை டாஸ்மாக் கடைகளில் ஒட்டும் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாவட்ட மகளிர் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் கூட்டரங்கில் தாவேக நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தாவேக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பொன்னேரி பகுதியில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவை பார்ப்பதற்காக வந்த முதியவரை மாடு முட்டியதில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள அரசு மருத்துவமனையில் திடீரென மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மருத்துவமனையில் உள்ள குறைகளை ஆட்சியர் கேட்டறிந்த நிலையில் உடனடியாக மருத்துவரிடம் கலந்து பேசி விரைவில் குறைகள் தீர்க்கப்படும் என்று உறுதியளித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வடுக்கப்பட்டி விலக்கு பகுதியில் பள்ளி மாணவிகளை ஏற்றிச் சென்ற அபே ஆட்டோ மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 4ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த உசிலம்பட்டி காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையைச் சேர்ந்த சு செல்வம் அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் முதல் பாடல் ஓஜி சம்பவம் பாடலை வரவேற்கும் விதமாக ஆரஞ்சு பழத்தின் மீது நடிகர் அஜித்குமார் படத்தை வரைந்தார். தொடர்ந்து திரைப்படம் வெற்றியடைய வேண்டி கருப்பு நிற பேனாவால் 3 நிமிடங்களில் வரைந்த இந்த ஓவியம் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.
தேனி மாவட்டம் போடியில் டாஸ்மாக் மதுக்கடையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் படத்தை ஒட்ட முயன்ற பாஜகவினர் 35 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். 50க்கும் மேற்பட்ட பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.